நமக்கெல்லாம் வீட்டுக்கு இருக்கிற வாசியோட பேசணுன்ற ஒரு தேவை ஏற்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் கூட பேசலாம். எனக்கு அந்த மாதிரி தேவைகள் ஏற்படல. மேபி மேற்பட்டு வாழ்கிற காலங்களில் இந்த டெக்னாலஜிலாம் எனக்கு போதலைன்னு நினச்சா, இல்லை என்னால் இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு கிரகத்துக்கு போகணும்னு நினச்சா என்ன பண்ணலாம் நானும் கூட. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், என் புரிதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துக்கு போனாலும் கடவுள் ஒன்று தான். எந்த கிரகத்துக்கு போனாலும் என்ன தான், கடவுள் ஒன்று தான். எந்த கிரகத்துக்கு போனாலும் கடவுள் சூன்யம்தான். எந்த கிரகத்துக்கு போனாலும் கடவுள்னா தான் சூன்யம் தான். கடவுள் அங்கங்கே ஒரு வடிவெல்லாம் வச்சுக்க முடியாது. அத்தனை கிரகத்தையும் சூன்யம் தான் உள்ளே வச்சுங்குது. உலகம் யாவையும் தம்முல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார். இது சாதாரண 4 வரி. நிறைய பேர் வேறு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உலகம் யாவையும்னா ஒரு உலகம் இல்லை, ஒரு உலகம் இல்லை, எல்லா உலகத்தையும் யார் தான் வச்சுங்கிறது தான், தனக்குள்ளே தான் வச்சுனுக்கு தான். வெற்றிடம் தான் என்ன பண்ணுது அதுக்குள்ள, உலகம் யாவையும் தம்முல வாக்கலும், அதுக்குள்ளவே வச்சுனுக்குது. தம்முல வாக்கு நிலை பெருத்தலும், வேணும்னா வச்சுனுக்குது. நீக்கலும், வானனா என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ராயும் பண்ணுறோம். அளவில்லாத விளையாட்டு இது, அளவில்லாத விளையாட்டு. அளவும் இல்லை, அழகுக்கு எல்லையும் இல்லை, அளவில்லாமல் விளையாடுங்கிற இந்த விளையாட்டு யார்? அவர் தான் யார் எனக்கு தலைவர், அவருக்கு சரணங்கள். அந்த வரி பாடல் அவருது. ஆனால் அதை அனுபவிச்சுங்கிறவன் நான். எனக்கு 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 எது இந்த உலகத்தில் ரொம்ப விசேஷமானது எது அப்படின்னா வெற்றிடம் தான். வெற்றிடம் எல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, வாழ என்னால். சில பேருக்கு அவங்கவுங்க தெய்வ வழிபாடு பெருசாக நினச்சிது, சடங்கு, மத கோட்பாடு, இல்லை ஒழுக்க சீலர்கள், அவங்களா வரையறதுக்குன்னு ஒரு ஒழுக்கம், அது ஆளாளுக்குன்னா அது மாறுது. அப்போ எனக்கு வீட்டுக்கு இருக்க வாசிகள் தேவைப்படுறாங்களான்னா, சும்மா போகிற போக்கில் இவங்களை கூட எல்லாம் ஒரு சச்சங்கம் நடத்துகிற மாதிரி எனக்கு வீட்டுக்கு இருக்க வாசிகளுக்கு என்ன தேவைப்பட்டால் ஒன்றா நான் என்ன பண்ணுவேன்,